வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று 6 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு 11 மணி நேரம் சோதனைகளின் முடிவில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதோடு குடும்பத்துடன் துபாயில் தற்பொழுது சுற்றுலாவிற்கு சென்ற அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் அவர்களை தற்பொழுது துபாய் ஏர்போர்ட்டில் கைது செய்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது மகனும் வேலூர் எம்பியுமான கதிரானந்த் அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் பொழுது 10 லட்சம் ரூபாய் வைத்திருந்ததாகவும் அது மக்களுக்கு மிக மோசமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டது. மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது 11 கோடி ரூபாய் 200 ரூபாய் புதிய நோட்டுகளாக இருந்ததையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதனால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியை மட்டும் தேர்தல் நடத்தாமல் அனைத்து இடங்களுக்கும் தேர்தலை நடத்தி இந்த விசாரணை முடியும் வரை தேர்தல் நடத்தக்கூடாது என்று அப்பொழுது அதிமுகவினர்கள் வழக்கு பதிவும் செய்தார்கள். அதன்படி மற்ற குற்றவாளிகளை கைது செய்த பிறகு இந்த தேர்தலில் மீண்டும் கதிரானந்த் அவர்களை வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த விசாரணையை மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்திருப்பதன் காரணமாக நேற்று காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்துவதற்காக சென்றுள்ளனர். ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்களோ சென்னையில் இருக்கிறார். மேலும் அவரது மகன் மற்றும் வேலூர் எம்பியான கதிரானந்த் அவர்கள் குடும்பத்துடன் துபாயில் சுற்றுலாவிற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில்தான் கதிரானந்தின் அனுமதி பெற்றால் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக வீடுகளில் சோதனைகளை நடத்த முடியும் என்று திமுகவின் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக காட்பாடி வீட்டில் சூழ்ந்து விட்டார்கள். இதனால் 6 மணி நேரம் காத்திருப்பிற்கு பிறகு சுமார் 11 மணி நேரங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக வீட்டை பரிசோதனையும் செய்தார்கள். குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரியுடனும் இந்த பரிசோதனை நடைபெற்றது. இறுதியில் சில முக்கியமான ஆவணங்களும் அமெரிக்கா டாலர்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விசாரணைக்காக துபாயிலிருந்து வர வேண்டும், இல்லை என்றால் துபாயில் உள்ள காவலர்கள் மூலமாகவே கைது நடவடிக்கையை குடும்பத்துடன் மேற்கொள்வார்கள் என்ற அறிவிப்பையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துள்ளனர். மேலும் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.